ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொன்னோம். ஆனால் அது வந்து எலெக்ஷனுக்காக மட்டுமே கிடையாது. மனசிலிருந்து நிஜமாக உண்மையாக உணர்வு பூர்வமாக சொன்னது தான். பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகளில் நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். ஸோ சொன்னது எல்லாமே செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பட்டால் செயலில் கொண்டு வரணும். அது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதனால தான் ஆட்சிக்கு வந்த உடனே குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பாக தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். இது வந்து மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தாலும் அதே நேரத்தில் பெண்களை பற்றின செய்திகள்லாம் கேட்கும்போது உண்மையிலே மனசு பதறுது, கண்ணு கலங்குது. அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாமல் இருக்கும்? அதனால் பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மற்றவங்க மாதிரி ரீல்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும்.